உனக்கு எதுக்கு இவ்ளோ மோசமான கற்பனை? இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டுதான் இந்த வீட்ல என் கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தியா? அக்கா என்னக்கா பேசுறீங்க? வேண்டாம் வேண்டாம் ஜனனி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்க. இவ்வளவு தூரம் போய் சொன்னதுக்கு அப்புறமும் கூட என்னால உன்னை வெறுக்க முடியல. இப்ப கூட நான் உன்னை என் மக மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா நீ செய்யறது ரொம்ப தப்பு, பெரிய தப்பு. அண்ணி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவ ஏமாத்துறா. நீ ஃப்ராடு, 1 நம்பர் ஃப்ராடு. இவ மூஞ்ச பார்த்தாலே தெரியல. தயவு செஞ்சு பேசாம இருங்க. பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். அக்கா, நான் சொல்றதை ஏக்கா நம்ப மாட்டேங்கிறீங்க? அக்கா, நான் சொன்னதெல்லாம் உண்மைக்கா. நான் போய் சொல்லல, நான் போய் சொல்ல மாட்டேன்க்கா. உங்களுக்கு தெரியும்ல. வேணா தர்ஷினிட்ட கேளுங்க, தர்ஷினி சொல்லுவா. தர்ஷினிட்ட கேளுங்கக்கா, தர்ஷினி சொல்லுவா. சொல்லு தர்ஷினி, எல்லா உண்மையையும் சொல்லு. உனக்காக யாரெல்லாம் போய் சொல்லுவாங்களோ அவங்களையெல்லாம் நீ கூட்டு சேர்க்கிறியா? இவ முழுக்க முழுக்க ஊன் புத்தியில இருந்துதான் பேசுறா. அவ நீ சொல்ற பொய்ய கூட அப்படியே பேசுவா. என்னக்கா பேசுறீங்க நீங்க? யாருக்கா உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னது? அக்கா, என்னக்கா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? என்ன நம்ப ஜனனி, வேண்டாம். உனக்கு தர்ஷினி அப்பா மேல கோபம் இருக்கு, ஆனா அத நீ இப்படி தீர்த்துக்க பாக்குற? அக்கா, இப்ப கூட உங்களால அவரை உங்க புருஷன்னு சொல்ல முடியல. தர்ஷினி அப்பான்னு தானே சொல்றீங்க? ஜனனி, புரிஞ்சுக்கோ. நான் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பேசி கூப்பிட்டு பழகிருக்கேன். அதனாலதான் நான் இப்பவும் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்.